சிஎம் vs ஜிஎம் கேம் பார்த்துடலாமா? ரீசெண்டா நார்வே டோர்னமெண்ட்ல பிரக்ஞானந்தா வின் பண்ணதுனால சிஎம் விஜய் சார் வந்து என்ன பண்ணிருக்காரு, கூப்பிட்டு கேம் விளையாண்டு கேஷ் பிரைஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அவர் விளையாண்ட கேம் நம்ம பார்த்துடலாம். விஜய் நான் ஒயிட், இந்த இடத்துல பிரக்ஞானந்தா பிளாக். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 2 மூவ்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, போர்ட்ல உள்ள 2 கார்னர் பண்ணி மூவ் பண்ணிருக்காரு. ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணல. ஸோ ஓப்பனிங்ல என்ன பண்ணணும், சென்டர் பாயிண்ட்ஸ் டெவலப் பண்ணணும். சென்டர் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டு பிஷப் டெவலப் பண்ணணும், நைட் டெவலப் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாம கார்னர் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிருக்காரு. ஆனா பிரக்ஞானந்தா கரெக்டா விளையாண்டுருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, சென்டர்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணி 2 பிஷப்க்கும் வே கொடுத்திருக்கான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, அகெயின் B3 பான் B3 இந்த மாதிரி அகெயின் அன்வான்டட் பான் மூவ்ஸ், ரிப்பீட்டட் பான் மூவ்ஸ் ஆடிருக்காரு. எந்த பீஸுமே டெவலப் பண்ணல. ஸோ அகெயின் பிரக்ஞானந்தா நெக்ஸ்ட் 2 மூவ்ஸும் 2 நைட்டையும் வெளியே கொண்டு வந்திருக்கான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, பிஷப் H3. பிஷப் H3 இந்த டெவலப்மெண்ட் ஓகே தான். அண்ட் பிஷப் அண்ட் H3க்கு நைட்டால அட்லீஸ்ட் அடிச்சிருக்கலாம். அண்ட் ரூக் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ரூக் வெளியே கொண்டு வந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒயிட்டால கேசல் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நைட்டால கேப்சர் பண்ணியிருந்தா அடுத்து கேசல் பண்ணிருக்கலாம், கிங் சேஃப்டி. ஸோ கிங் சேஃப்டிக்கு கேசல் பண்ணோம்ல, ஸோ கேசல் பண்ணாம கிங் சேஃபா இல்ல. அண்ட் ரூக்கால் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் கேசலும் பண்ண முடியாது. அகெயின் நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, ஸோ அகெயின் பிரக்ஞானந்தா பாருங்க, ஸோ 2 பான் மூவ் பண்ணியாச்சு, 2 பிஷப் டெவலப் பண்ணியாச்சு, 2 நைட் டெவலப் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கேம் போயிட்டு இருக்கு. E3 பான் D4. ஸோ இப்போ அகெயின் நைட் டெவலப் பண்ணிருக்காங்க. பான் டெக்ஸ் E4 நைட் அட்டாக் அட்லீஸ்ட் சேஃபா பின்னாடி வந்திருக்கலாம். ND4 தப்பு. ND4 ஒரே ஒரு டிஃபென்ஸ் தான் இருக்கு அந்த நைட்டுக்கு. ஆனா பிளாக்குக்கு ஆல்ரெடி 3 அட்டாக் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல ஆக்சுவலி ஒரு பான் போகுது. பான் போடுறது மட்டும் இல்லாம டபுள் அட்டாக். நைட் இன்டு D4, பான் டேக்ஸ் D4, குயின் டேக்ஸ் D4. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல குயின் F2 ஒரு மேட் த்ரெட் இருக்கு. குயின் இன்டு A1 இந்த இடத்துல ரூட் போகுது. ஸோ டபுள் அட்டாக் இருக்கு. அண்ட் இதுல எதை காப்பாற்றணும், எது பெரிய பீஸோ அதை காப்பாற்றணும். ஸோ இங்க ஃபோர்ஸ் ஆக்சுவலா குயின் E2 இந்த மாதிரி ஆடி இந்த மேட்டை காப்பாற்றணும். மேட்டை காப்பாத்தினா ரூட் போயிடும். எனிவே இது பிளாக்கு அட்வான்டேஜ் தான். ஆனா விஜயன் என்ன பண்ணிட்டாரு, பான் C3 ஆடிட்டாரு. C3 ஆடி ரூக்கை காப்பாத்தினால குயின் F2 மேட் ஆயிடுச்சு.